Good morning students, welcome to your social class. ஸோ இன்றைக்கி நம்ம சிவிக்ஸ் 4th லெசனில் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ், அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த எதுக்காக கொண்டு வந்தாங்க, வேறு நாடுகளில் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்றத பற்றியும், இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு யூஎன்ஓவோட பார்ட்டிசிபேஷன் என்ன, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனோட பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லெசனோட கண்டென்ட்டில் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹியூமன் ரைட்ஸ் ஆர், ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அண்ட் தென் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத பற்றியும், அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹியூமன் ரைட்ஸ் பிலாங் டு எவ்ரிபடி, இது வந்து எல்லாருக்குமே சூட்டபுளான ஒரு விஷயம் அப்படின்றதையும், தென் அப்ரிஷியேட் த மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இந்த இயர் 1948. ஸோ இது வந்து ஒரு யூடிஹெச்ஆர்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அதை பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ்னு பார்க்கும்போது, everybody is born equal. So each individual in the world has the right to lead a dignified life of his or her own choice. So human rights are related to individuals and society. So human rights denotes all those rights that are inherent and ensure that we live as free people and exercise our choices. So the state's role is to ensure that people have equal rights. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பீப்புளுக்குமே இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா மனித உரிமைகள்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே சூட்டபிளா அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாருக்குமே சூட்டபிள் தான். அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கான தேவைகள் அப்படின்றது பிகினிங்லேருந்தே இருந்துச்சு, இப்போயும் அது ரொம்பவே அவசியமான ஒன்றா மாறிடுச்சு இல்லையா? ஓகே, ஸோ வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எது நம்ம ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரைட்ஸ் இன்ஹெரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், செக்ஸ், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜன். அப்போ எது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா, அதாவது எல்லாரையுமே ஹியூமன் பீயிங்கை மட்டும்தான் ட்ரீட் பண்ணணுமே தவிர அவங்க வந்து இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இல்லை இவங்க வந்து ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடோ, இல்லை இவங்க இந்த கண்ட்ரிலேருந்து வந்தவங்க, இல்லை அவங்களுக்குன்னு இந்த தான் டிக்னிட்டி, இல்லை இவங்க வந்து இந்த லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க, இல்லை இவங்க இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க அதனால் உயர்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க, இந்த மாதிரி எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லாமல் எல்லாருமே ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றத சொல்கிறது தான் இங்கே ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் இன்க்ளூட் ஃப்ரீடம் ஃப்ரம், அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்லேவரி, ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி அண்ட் டார்ச்சர். அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து அடிமையாக வாழணும் அப்படின்றது கடமை கிடையாது இல்லையா? அவனுக்கு வந்து அதுலேருந்து ஃப்ரீடம் கொடுக்கணும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தனுக்கு அடிமை அப்படின்றது கிடையாது. தென் ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன், அவங்களோட ஒப்பீனியன் என்ன, அதே மாதிரி அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஃபேர் ட்ரையல். ஸோ த ரைட் டு லைஃப், ஒர்க் அண்ட் எஜுகேஷன். அப்போ இந்த எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்கு ரைட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வேர் டு ஹியூமன் ரைட்ஸ் கம் ஃப்ரம்? ஸோ எ செட் ஆஃப் பேசிக் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஹஸ் டீப் ரூட்ஸ் இன் யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். அப்போ இது எங்கேருந்து வந்து ஃபார்ம் ஆச்சு? இதுக்கான வேர் பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிட்டன் ப்ரிக்யூசர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட்ஸ், இப்போ இது வந்து ஒரு சட்டப்பூர்வமாக எழுதப்பட்ட சட்டப்பூர்வமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் சரி நிறைய இடங்களில் இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பாகவே இருக்குது. ஸோ இங்கிலாண்டில் என்ன நேமில் இருக்குது இந்த ஹியூமன் ரைட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 in England. So gave people new rights and made the king subject to the law. ஸோ இதை சொல்லக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய அது ஒரு சட்டமாக இருக்குது. அண்ட் தென் இன் இங்கிலாண்டில்
த பெட்டிஷன் ஆஃப் ரைட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து இருக்குது. ஸோ செட் ஆஃப் த ரைட் ஆஃப் த பீப்புள், இது எதை மீன் பண்ணும் அப்படின்னா அந்த இங்கிலாண்டை சேர்ந்த பீப்புளோட ரைட்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் தென் ஹேபியஸ் கார்பஸ் ஆக்ட் ஆஃப் 1679, இதுவுமே இங்கிலாண்டு. அண்ட் ஆக்ட் ஃபார் த பெட்டர் செக்யூரிங் லிபர்ட்டி ஆஃப் த சப்ஜெக்ட். இப்போ இது இந்த பெட்டர் செக்யூரிங் லிபர்ட்டியை சொல்லுது. அண்ட் தென் த இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் 1689, இது வந்து செட் ஆஃப் சர்டைன் பேசிக் சிவில் ரைட்ஸ். ஸோ ஒரு சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸை சொல்லக்கூடியதாக இந்த இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. அண்ட் தென் in France, the French Declaration of the Rights of Man and Citizen in the year 1789, ஒரு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்த வருஷம் இது. ஸோ இங்கே தான் a document of France stating that all citizens are equal under the law. அப்போ எல்லா மக்களுமே சமம் அப்படின்றத இந்த ஃப்ரான்ஸில் இந்த ஆக்ட் மூலமாக சொல்கிறாங்க. அண்ட் தென் த யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ் இந்த இயர் 1791 to safeguard the rights of the சிட்டிசன். அப்போது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸோட ரைட்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய சட்டமாக இந்த சட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு கண்ட்ரீஸில் இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத எப்படி சட்டபூர்வமாக இருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுது. தென் இந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா த பெர்த் ஆஃப் யுனைடெட் நேஷன். ஸோ யூஎன்ஓ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி ஃபஸ்ட்டு இங்கே ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா வந்து வரும். ஸோ அபவுட் வேர்ல்டு வாரை பற்றி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஃபுல் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ த ஐடியா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எமர்ஜ்ட் ஸ்ட்ராங்கர் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ திஸ் வார் led to அன்இமேஜினபிள் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அப்போ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு வாரில் ரொம்ப பீப்புள் வந்து நிறைய பேர், அதாவது கம்பேர்ட் டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு காட்டிலும் செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்திங்க அப்படின்னா பீப்புளோட டெத் ரேட் வந்து ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அதே மாதிரி பீப்புளோட டார்ச்சருமே வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஹிட்லர் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளை வந்து டார்ச்சர் பண்ணி கொள்றதுக்காக வந்து அவர் ஒரு கூடமே வந்து வச்சுருந்தாராம். இது எல்லாமே ஹியூமன் ரைட்ஸோட வயலேஷன் இல்லையா. ஸோ அதனால தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸை மீன் பண்ணி தான் இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்து யூஎன்ஓ ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் வார் ஹியூமன் லிவ்ஸ் லாஸ் இட்ஸ் வேல்யூ அண்ட் தோஸ் அஃபெக்டட் பை வார் ஹேட் டு ஸ்ட்ரகிள் டில் த எண்ட் ஆஃப் தியர் லைஃப். ஸோ இதனால் நிறைய பீப்புள் வந்து பாதிப்படைகிறாங்க. தென் அட்ராசிட்டிஸ் டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் மேட் clear that previous efforts to protect individual rights from government violations were inadequate. So the right of man were prevented or eliminated in several parts of the world due to several factors. So it is proved that the government of some countries alone could not protect human rights. So people wanted to ensure that never again would anyone be unjust denied life, freedom, food, ஷெல்டர் அண்ட் நேஷ்னாலிட்டி. இப்போ இந்த மாதிரி வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புள் அவங்களோட வாழ்க்கையை வந்து இழந்தாங்க. எதனால் அப்படின்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்னால். அப்போ இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த மூமெண்ட்டையும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் வாய்ஸஸ் பிளேட் எ கிரிட்டிக்கல் ரோல் இன் த சான் ஃப்ரான்சிஸ்கோ மீட்டிங் இன் விச் த யுனைடெட் நேஷன் Charter was drafted in 1945. So end of the Second World War duration தான் 1945. At this juncture, an international body, the United Nations Organization, which was established on 24th October 1945, took up the issue. So the human rights is an important theme in all UN policies and programs in the areas of peace and security, development, humanitarian assistance, and economic and social affairs. அப்போது இந்த யூஎன்ஓ தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இல்லையா, இப்போ ப்ரெசன்ட்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிரான்ச்சாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றதும் இங்கே எமர்ஜ் ஆகுது. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா பெர்த் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் எப்படி. ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், யூடிஹெச்ஆர் நம்ம பிகினிங்கில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அப்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமாக வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒன்று காமனாக ஸோ த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது எல்லா கண்ட்ரிக்குமே சூட்டபிளான ஒரு விஷயமாக போய் சேரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் இஸ் த டெக்ளரேஷன் that is
creation of human rights law. To advise this goal, the UN established a commission on human rights. அப்போ இதுக்காக ஒரு கமிஷனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் தான் வந்து இங்கே யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ த கமிஷன் கைடட் பை எலினார் ரூஸ்வெல்ட். இவங்க வந்து ஒரு லேடி, சரியா? ஆனால் இவங்க வந்து ஒரு விடோ. இவங்க வந்து யார் அப்படின்னா, அந்த டைமில் இருந்த யூஎஸோட பிரசிடெண்ட்டாக இருந்த ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் இருந்த அவரோட மனைவி. அப்போ வந்து விடோ. ஸோ விடோ அப்படின்னாலே நம்மளோட சொசைட்டியில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த பீப்புள் தான் அவங்க எல்லாமே. அப்போ இவங்களை வைக்கும் போது என்ன ஆகுது, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக தான் ஒரு விடோவை ஒரு இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனுக்கு ஹெட்டாக வந்து அவங்கள அங்கே நியமிக்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் லீடர்ஷிப் கேப்சர்டு த வேர்ல்ட் அட்டென்ஷன். அப்போ இது வந்து வேர்ல்டில் வந்து ஒரு அட்டென்ஷனையே க்ரியேட் பண்ணுது. ஸோ ஃபைனலி த யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் அடாப்டட் பை த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் in the year 1948. So it is a milestone document in the history of human rights. So the declaration was proclaimed by the UN General Assembly in Paris, France on 10th December 1948. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் தான் இந்த தீர்மானத்தை முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 217A in remembrance of every year 10th December is observed as Human Rights Day. இப்போ வந்து எல்லா டிசம்பர் 10 என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா மனித உரிமைகள் தினமாக இங்கே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றாங்க. எப்படின்னா அந்த டைம் அந்த டேட்டில் தான் இதை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்படி வந்து ஒரு அசம்பிளி வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்காக செப்பரேட்டான ஒரு கமிஷனை இங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் இட்ஸ் regular observance commenced from 1950. It is also known as Modern International Magna Carta of Human Rights. இந்த UDHR அப்படிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மாடர்ன் இன்டர்நேஷ்னல் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு பேர் இது வந்து வருது. மேக்னா கார்ட்டா அப்படின்னா மகா சாசனம். ஸோ மகா சாசனம் அப்படின்னாலே இங்கே என்ன மாறாது அப்படின்னா சட்டங்கள் வந்து மாற்றவே முடியாது. சாசனத்தில் எழுதிட்டாங்க அப்படின்னா அது வந்து மாறவே மாறாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு இது வந்து அமைதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் பிரின்சிபல் ஹவ் பீன் இன்கார்பரேட்டட் இன் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ். ஸோ நியர்லி 185 கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து மெம்பர்ஸை ஜாயின்ட் ஆகுறாங்க. அண்ட் UDHR ஹேஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு மோர் தென் 500 லாங்குவேஜஸ். அப்போ இந்த ஆர்கனைசேஷனோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நியர்லி 500 லாங்குவேஜஸில் இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் இன் த வேர்ல்டு. ஸோ இதையும் முக்கியமான விஷயம் இதுதான் வந்து நிறைய மொழிகளில் மாற்றியமைக்கப்பட்ட ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ்னு பார்த்தோம். அண்ட் தென் இந்த யூனோவோட பார்ட்டிசிபேஷன் ஹியூமன் ரைட்ஸ்க்கு என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் ஆஃப். அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? ஃபஸ்ட்டு திங் டிக்னிட்டி. ஸோ தன்மானம் அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ த ரைட் டு லைஃப், த ரைட் டு இன்டெகிரிட்டி, த ப்ரொஹிபிஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ் லேபர், ஸ்லேவரி அண்ட் டீக்ரேடிங் பனிஷ்மெண்ட். அப்போ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்தன்மை, ஒரு தனித்துவம் அப்படின்றது இருக்குது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது ஒரு டிக்னிட்டியோடு இருக்கணும். அதாவது ரைட் டு லைஃப்னு ஒரு வேர்டு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ எல்லா மனுஷங்களுக்குமே வாழணும் அப்படின்ற உரிமை இருக்குது இல்லையா? ஸோ யார் வேணாலும் கொலை பண்ணலாமா அப்படின்றது இங்கே கிடையாது. ஸோ அதனால தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தவங்களை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இவனோட உயிரை வந்து அவன் எடுக்கிறதுக்கு அவனுக்கு உரிமையே கிடையாது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு திங் டிக்னிட்டி. அண்ட் தென் செகண்ட் திங் ஹியூமன் ரைட்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஸ். அப்போ ஜஸ்டிஸ் அப்படின்றது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு ஒரு விதமான சட்டமும் இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான சட்டமும் இருக்கக்கூடாது. ஸோ த ரைட் டு ஃபேர் ட்ரையல், ப்ரொபோர்ஷனல் பனிஷ்மெண்ட் டு கிரைம், த ரைட் நாட் டு பி ட்ரையல்டு மோர் தென் ஒன்ஸ் ஃபார் த சேம் கிரைம். இப்போது ஒருத்தவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு சம் கேசஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா வச்சுக்கிறோம். ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம், சரியா? அதே க்ரைம் தான் இன்னொருத்தனும் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவங்களுக்கும் அதே தண்டனை தான் கொடுக்கணும். ஆனால் இவன் வந்து ஒரு வேளை ரெண்டாவதாக பண்ணவன் வந்து ஒரு வேளை நல்ல வந்து ஒரு வெல்வர்ஸ்டு ஃபேமிலி அப்படின்னா அவனுக்காக அந்த என்ன செய்யக்கூடாது, பனிஷ்மெண்ட்ஸை குறைக்கக்கூடாது இல்லையா? இப்போ ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. அப்போ அதை வயலேட் பண்ணாலும் அது எதை வயலேட் பண்ணுற மாதிரி அர்த்தம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி தான் இங்கே மீனிங் ஆகுது. அண்ட் ஈக்குவாலிட்டி.
So equality before law, so no discrimination of a race, religion, gender, age, ability, disability, etc. அப்போது இந்த மாதிரியான வேறுபாடுகள் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பார்க்கக்கூடாது. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இவங்க லேடி தானே, இவங்க வந்து ஒரு பெண் தானே, இப்போ நம்மளுக்கு அடிமை அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இவங்க வந்து இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான வேரியேஷனுமே எதை தான் சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸோட வயலேஷன் தான் சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இன்ஹெரண்ட். ஸோ தே ஆர் நாட் கிராண்டட் பை எனி பர்சன் ஆர் அத்தாரிட்டி. அப்போ இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டும்தான், இல்லை குறிப்பிட்ட குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. எல்லா ஹியூமனுக்குமே இது வந்து சூட்டபிளான ஒன்று. இதோட தான் அதோட கேரக்டராக இருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல், அப்போ இது வந்து எல்லாருக்குமே அடிப்படையான ஒரு விஷயமாகவும் மாறுது. எல்லாருக்கும் சூட்டபிளான ஒன்று, அதே மாதிரி இது வந்து அடிப்படையாகவும் மாறுது. ஸோ தே ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிகாஸ் வித்தவுட் தெம் the life and dignity of man will be meaningless. அப்போது ஹியூமன் ரைட்ஸே இல்லாமல் ஒரு மனுஷனோட வாழ்க்கை அமையுது அப்படின்னா அந்த அவனோட வாழ்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. and then inalienable, so they cannot be taken away from the individual. இப்போ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து பிரிக்க முடியாத ஒன்றாகவும் அது அமையுது. and then indivisible, and they cannot denied even when other rights have already been enjoyed. மற்ற ரைட்ஸ் இருந்தாலும் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். ஸோ அந்த ரைட்ஸ் வேறு, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வேறு. ஸோ அதை என்ஜாய் பண்ணாலும் இதை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா டிவைட் பண்ணி இது வேறு அது வேறுன்ற மாதிரி நம்ம மாற்ற முடியாது. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா? அண்ட் யூனிவர்சல். ஸோ தே ஆர் யூனிவர்சல். they apply irrespective of one's origin or status. They are enforceable without national border. அப்போது ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஹியூமன் பீயிங் தான். அப்போ யூனிவர்சலான ஒரு விஷயந்தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ். அண்ட் தென் interdependent, and they are interdependent because of fulfillment of or exercise of one human rights cannot be had without the realization of the other. அப்போது இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதாவது என்னோடய ரைட்ஸை வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது வந்து எல்லாருக்குமே அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று. அதை வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்றது இங்கே கிடையாது. தென் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். So there are 30 articles incorporated in the Universal Declaration of Human Rights. இந்த UDHRல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 30 ஆர்டிகல் இருக்குது. These rights are broadly classified into 5 primary categories. They are as follows. ஸோ இதில் 5 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், எதெல்லாம் என்ன மாதிரியான மனித உரிமைகள் இருக்குது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் திங் சிவில் ரைட்ஸ். So the term civil rights refers to the basic rights afforded by laws of the government to every person. அப்போ சிவில் ரைட்ஸை இங்கே மீன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சட்டம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, அந்த கான்ஸ்டியூஷன் படி ஒரு சட்டம் அப்படின்னா அது எல்லா சிட்டிசனுக்குமே சூட்டபிளான ஒன்று இல்லையா? இப்போ எல்லாருமே அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம். அதுதான் சிவில் ரைட்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரைட் டு பி ட்ரீட்டட் as an equal to anyone else. So it includes the right to life, liberty, freedom from slavery and arbitrary arrest. ஓகேவா? and then political rights. So political rights are exercised in the formation and administration of a government. அப்போ political rights அப்படின்றது ஒரு அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ரைட்ஸு சரியா? ஸோ த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் டு மாடர்ன் டெமோக்ரஸி. அப்போ மக்களாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வருது இல்லையா? அதுதான் இப்போ இதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரைட் டு ஓட் அப்படின்றத சொல்லலாம். இப்போ 18 வயசு பூர்த்தியான எல்லாருக்குமே என்ன உரிமை இருக்குது? ஓட் போடுறதுக்கான உரிமை இருக்குது. அப்போ அவங்களும் அந்த பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகிற மாதிரி இங்கே நம்மளோட ரைட்ஸ் வந்து மீன் பண்ணுது. அண்ட் தே ப்ரொடெக்ட் த இண்டிவிஜுவல் ஃப்ரம் த மிஸ்யூஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் அண்ட் ரெகக்னைஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் ரைட் டு participate in their country's political process. So it includes the freedom of expression and peaceful assembly and right to take part in the government of one's country and right to vote, the freedom of speech and obtain information. அப்போ ஒரு கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த எல்லா ரைட்ஸுமே இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸு.
அடுத்தது social rights. So it is necessary for an individual to fully participate in the society. ஒரு சமூகத்தில் வாழ்கிறதுக்கான உரிமை வந்து எல்லா பீப்புளுக்குமே இருக்குது. நீ வந்து வேறு கேஸ்ட்டு இல்லை வேறு ரிலிஜன் அப்படின்றக்காண்டி யாரையும் டாமினேட் பண்ண கூடாது. ஸோ சோஷியல் ரைட்ஸ் ஆர் தோஸ் ரைட்ஸ் necessary for an adequate standard of living, including the right to education, healthcare, food, clothing, shelter and social security. ஆனால் இப்போ ப்ரெசன்ட் டேயில் இது எல்லாமே சேஞ்சபிளான ஒன்றா தான் இருக்குது இல்லையா? அண்ட் தென் economic rights. So the right to participate in an economy that benefits all and to desirable work. எல்லாருக்குமே பொருளாதாரக்கான உரிமை இருக்குது. யாரையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது. அதாவது அவங்கவுங்க குவாலிஃபிகேஷன் அவங்களோட விருப்பத்தை பொறுத்து வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, யார் வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை, அவங்க வந்து விருப்பப்படுறாங்க இல்லை, அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நீ வந்து இந்த இதை சேர்ந்தனால உனக்கு இங்கே வேலையெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி யாரையும் டாமினேட் பண்ண முடியாது. இதுதான் வந்து எக்கனாமிக் ரைட்ஸ். ஸோ எக்கனாமிக் ரைட்ஸ் ஆர் guarantee every person to have condition under which they are able to meet their needs. So this includes the right to employment and fair wage. So wage அப்படின்றது salary and the reasonable limitation of working hours, shelter, education and adequate standard of living and the right to property. எக்கனாமிக் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு இது எல்லாமே எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்குமே சூட்டபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் cultural rights. So right to freedom of religion and to speak the language and to practice the cultural life of the community. So the right to share in scientific advancement and right to the ப்ரொடக்ஷன் ஆஃப் மாரல் அண்ட் மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட். அப்போ கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்றதும் எல்லாருக்குமே இருக்குது. இல்லை இது வந்து எங்கள் குரூப் ஆஃப் பீப்புள் கண்டுபிடிச்சது, அதனால் இது நீ யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ இது போக இனி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அபவுட் சைல்ட் ரைட்ஸு, உமன் ரைட்ஸு, சம் அதர் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.